ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். கிரிப்டோ கரன்சிலேருந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வகையில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஏர் ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். எந்த வித ரெஃபரும் வந்து பண்ணணும் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது. இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் நெட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மெயின் நெட்டில் நம்ம ஏதாவது ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைனான்ஸ் லேப்ஸால் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து பிட்கெட் வேலெட் இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கையில் இதில் ஒரு சரியான செம்மையான ப்ராஃபிட் நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். எடுக்கவும் முடியும், 100% வந்து எடுக்க முடியும். அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா என்னை வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த ஏர் ட்ராப் அட்டன் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கிவி ப்ரௌசரை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசர் அப்படி இல்லைனா மிஸ்ஸஸ் ப்ரௌசர் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க. கிவி ப்ரௌசர்னு சர்ச் பண்ணினாலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வந்து வரும். இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் கிவி ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா மேலே சர்ச் பாரில் நான் வந்து கொடுத்துருப்பேன், இங்கே ஆஃபர் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அதை பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோட மேலே வந்து சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம வந்து மெட்டாமாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது கீழேயே ஒரு வீடியோ வந்து லிங்க் இருக்கும். இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து கிவி ப்ரௌசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மெட்டாமாஸ்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் போட்டிருப்பேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கை ஃபஸ்ட் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். வேலட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பேக் போயிட்டு அந்த வெப்சைட்டுக்கே நான் வந்து திரும்ப வந்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சைன்இன் ஆப்ஷன் வந்து மேலே வந்து ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம பிஎன்பி செயின்லேயே வந்து நம்ம சைன்இன் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிஎன்பி செயினை சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா மெட்டாமாஸ்க் நாட் இன்ஸ்டால்டுன்னு வருது. ஸோ நான் அந்த வெப்சைட்டை ஒரு ரீஃப்ரெஷ் ஒன்று பண்ணிக்கிறேன். எகைன் நான் சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மெட்டாமாஸ்க்கை பார்த்தேன்னா இன்ஸ்டால்டு அப்படின்ற மாதிரி காமிக்குது. நான் அப்போ மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணியில் டேரெக்டாக நம்மளால் மெட்டாமாஸ்க்கே வந்து கூட்டிகிட்டு போகுது. இப்போ அந்த இடத்துல அப்ரூவ் பட்டன் ஒன்று ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இந்த அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த டெஸ்ட்நெட் ஸ்மார்ட் செயின் வந்து நம்மளுக்கு ஸ்விட்ச் பண்ண சொல்லும் எத்தீரியம் மெயின்நெட்லேருந்து. இப்போ பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் டெஸ்ட்நெட்டுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கனெக்டிங்னு வந்து சுற்றுதா. பட் வந்து எனக்கு மெட்டாமாஸ்க்கு கூட்டிகிட்டு போகவே இல்லை. நானாக வந்து ஒரு 3 லைனை கிளிக் பண்ணி பார்க்குறேன். மெட்டாமாஸ்க்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். உங்களை கூட்டிகிட்டு போகாது. நீங்களாக கிளிக் பண்ணி எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்றதை பார்க்கணும். இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த டெஸ்ட்நெட் பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வெப்சைட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். மேலே டேபை கிளிக் பண்ணி மறுபடியும் நம்ம வெப்சைட்டுக்கு இங்கே வந்துட்டேன். வெப்சைட்டு போய்ட்டு பார்த்தோன்னா அந்த வெப்சைட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். இங்கே டெலிகிராம் சேனலில் ஃபாசெட் லிங்க்னு சொல்லி கொடுப்பேன். அந்த ஃபாசெட் லிங்க்கை நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே ஏர் ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் வரையில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கரெக்டாக அந்த போஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதை வந்து புதுசாக வந்து ஒரு நியூ டேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணணுன்னே அந்த இடத்துல வந்து காமிக்குது. நம்மளுக்கு வந்து செலக்ட் டோக்கன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல வந்து பிஎன்பியே இருக்கட்டும், வேறு டோக்கன் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. பிஎன்பி மட்டுமே போதும். இப்போ இந்த இடத்துல வேலட் அட்ரஸ் என்டர் வேலட் அட்ரஸ்ன்ற மாதிரி ஷோ ஆகுது. இந்த இடத்துல நம்மளுடைய வேலட் அட்ரஸ் போடணும். 3 லைனை கிளிக் பண்ணி நான் வந்து மெட்டாமாஸ்க் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சைன் கேட்டாக்கில் இருக்குது. அந்த சைனை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் அங்கே வந்து வெப்சைட் கூட கனெக்ட் ஆகும். சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே வந்து சும்மா வந்து காட்டிட்டு வந்து கொடுத்து விட்ருங்க. காட்டிட்டு கொடுத்ததுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு அட்ரஸ் வந்து ஷோ ஆகுதா. இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த அட்ரஸ் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அங்கே ஃபாசெட் வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் சென்ட் மீ 0.30 பிஎன்பி ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து குண்டு பல்ப்பு கேட்குது. ஸோ குண்டு பல்ப்பு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் தான் லோடிங் ஆகும், ரொம்ப நேரம் லோடிங் ஆகாது. ஸோ இந்த பேஜ்லேயே வந்து வெயிட் பண்ணுங்கள். நவ் இட்ஸ் கம்ப்ளீட்டட். யூ காட் 0.3 பிஎன்பி அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். யுவர் ரெக்வஸ்ட் கேன் பி அப்ரூவ்டு இன் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎன்பி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம V1 எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தோம்னா கூட நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணி பார்க்கையில் நம்மள்ட்ட வந்து பிஎன்பி பேலன்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு
0.3 இருக்குது. இதை நம்ம அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வேலெட்டு வந்து மேலே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம என்ன வேலை இருக்குன்னா, நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணணும். இந்த 3 லைனை கிளிக் பண்ணையில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏர்ட்ராப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஏர்ட்ராப்ஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணி வைக்கணும். இந்த பாயிண்ட்ஸை ஃபியூச்சரில் நம்மளால் வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஏர்ட்ராப்பு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த இடத்துல செக்இன் அப்படின்ட்டு இருக்குது. செக்இனை கிளிக் பண்ணையில் நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். மெட்டாமாஸ்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, அந்த செக்இன் பண்ணுறதுக்காக இந்த ஃபீஸ் வந்து கேட்குறாங்க, டெஸ்ட்நெட் பிஎன்பி. இந்த பிஎன்பி வந்து நம்ம செல் பண்ண முடியாது, எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் இதை நம்மளால் செல் பண்ணிக்க முடியாது. இது ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு மணி நினச்சிக்காதீங்க. இவங்க அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் மணி. இப்போ உள்ளது வந்து சும்மா டூப்ளிகேட் மணி தான். இப்போ அந்த இடத்துல டெபாசிட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. அதுக்கடுத்து டெபாசிட் பண்ணுனா நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது 0.05 பிஎன்பி டெபாசிட் பண்ணணும். இதுவும் டெஸ்ட்நெட் பிஎன்பி தான். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நம்மள்ட்ட இருக்கிற அந்த டூப்ளிகேட் பிஎன்பி நம்மளால் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியுதுல. 0.05 தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து 55 அப்படின்றத போட்டு டெபாசிட் பண்ண கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே மெட்டாமாஸ்க்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். அப்படி இல்லைனா இதுவாக வந்து கூட்டிகிட்டு போகும். ஓகே, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே கன்ஃபார்ம் எகைன் பேக் அந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆல் டன் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகுது. நான் இதில் ஓகே கொடுத்துட்டேன்னா இங்கேயும் வந்து இதுக்கு டிக் விழுந்துருச்சு. ரெண்டுமே டிக் விழுந்துருச்சு. மேலே 5 பாயிண்ட்ஸ் கிளைம் ஆயிடுச்சு, 100 பாயிண்ட்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. 105 பாயிண்ட்ஸ் மேலே வந்து லாஸ்ட்டாக டோட்டலில் இருக்குது. இப்போ கீழே உள்ளதெல்லாம் வந்து நம்ம கேம்ஸ் விளாட வேண்டியதாக இருக்கும். ப்ளே 1 கேம், ப்ளே பை 5 கேம், வின் 1 கேம். இதில் நீங்கள் அந்த கோ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 2 கேம் இருக்கும். இந்த கேமை விளாண்டு நீங்கள் வந்து வின் பண்ண வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. 10 பாயிண்ட்ஸ் டெய்லி டாஸ்க். இது டெய்லி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். மேலே உள்ளது வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ளது செக்இன் வந்து டெய்லி வந்து ஓப்பன் ஆகும். இதுவும் உங்களுக்கு டெய்லி ஓப்பன் ஆகும். கீழே உள்ள இந்த வீக்லி டாஸ்கில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணனா இது ஓப்பன் ஆகும். பாருங்களேன், நம்ம ரெஃபர் பண்ணுறது சேம் அமௌண்ட்டை நீங்கள் டெய்லி நீங்கள் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு 2 மொபைல் 3 மொபைலில் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து செம்மையாக அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இதுதான் இதில் உள்ள விஷயம். இதை மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த வேலெட் மெட்டாமாஸ்க் வேலெட்டில் உங்களுக்கு ஒரு ரிவார்டு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதை எப்படி செல் பண்ணுறது, எப்போ கொடுப்பாங்க, எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லலை. பட் வரையில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக வரவும் செய்யும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.